அனைவருக்கும் வணக்கம். மீண்டும் ஒரு கதையில் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். இன்று நாம் கேட்க இருக்கும் கதை அழகான கவி என்ற ஒரு அற்புதமான கதையை கேட்க இருக்கிறோம். அதற்கு முன்பாக அவன் என்ற கதையை கண்டு ரசித்தீர்களா? அதை பார்க்காதவர்களுக்கு அதனுடைய லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கிறேன். அந்த கதையையும் கேட்டு இன்புற அன்புடன் வேண்டுகிறேன். இப்பொழுது நாம் கதைக்குள் செல்வோம். அழகான கவி, வாருங்கள். அழகான அந்த கிராமத்தில் உள்ள இவர்கள் படிக்கும் அந்த பள்ளி முடிந்து வீட்டிற்கு திரும்பிக் கொண்டிருந்தனர் மாணவிகள் பவ்யாவும் கவியும். ஒருவர் தோளில் ஒருவர் கையை போட்டபடி நடந்து சென்று கொண்டிருந்தனர். அவர்களில் பவ்யா திடீரென்று நின்றாள். ஏய், என்னடி நின்னுட்ட என்ற கவி அவள் கையை பிடித்து இழுத்தாள். கவி, அங்கே பாரு, மக்காச்சோளம் அவிச்சு விற்கிறாங்க, சூப்பராக இருக்கும், வாங்கி தின்னா. அட ஆமாம், வா வாங்கி தின்னலாம். என்கிட்ட காசு இல்லையேடி. நான் வச்சிருக்கேன், வாடி என்றபடி கவியை இழுத்து கொண்டு அந்த பாட்டியின் அருகில் சென்றாள். அந்த பாட்டியின் பெயர் அலமு என்ற அந்த மூதாட்டி தான் வியாபாரம் செய்து கொண்டிருந்தாள். அலமு பாட்டி ஏழ்மையிலும் நேர்மையாக உள்ள அன்பான பாட்டி, இரக்க குணம் கொண்டவர், குடிசை வாசி. அந்த பாட்டியிடம், ஏய் கிழவி, 2 சோளம் கொடு, எவ்வளவு என்று கேட்டாள் பவ்யா. 2 10 ரூபா தாயி என்றாள் பாட்டி. சரி சரி, 2 கொடு என்றபடி 10 ரூபாயை எடுத்து கொடுத்தாள் பவ்யா. கவியின் முகம் மாறியிருந்தது. அந்த மூதாட்டி 2 சோளத்தை கொடுக்க பெற்றுக்கொண்ட பவ்யா ஒன்றை கவியிடம் நீட்டினாள். எனக்கு வேண்டாம் பவ்யா. கவி, நீ சொல்லித்தானே நான் 2 வாங்கினேன், இந்தா பிடி. இல்லை, எனக்கு வேண்டாம். அதன் பின்னர் பவ்யா எவ்வளவோ வற்புறுத்தியும் கவி வாங்கி கொள்ள மறுத்துவிட்டாள். மறுநாள் வகுப்பறையில் பவ்யா கவியிடம் பேச்சு கொடுத்து பார்த்தாள். ஆனால் கவி முகம் கொடுத்து பேசவும் மறுத்துவிட்டாள். இவற்றையெல்லாம் மற்றொரு தோழியான அமளியும் பார்த்து கொண்டுதான் இருந்தாள். பள்ளி இடைவேளையின் போது கவியும் அமளியும் வெளியே கிளம்பினர். பவ்யா எழுந்து கொள்ளவில்லை. அமளி கூப்பிட்டாள். பவ்யா, வெளியில் வரல? வரலடி. உனக்கு என்னடி ஆச்சு? நான் வந்தால் ரொம்ப பேருக்கு பிடிக்காது, அதான், நீ போயிட்டு வா என்று சொல்லி முகத்தை மறுபடியும் திருப்பிக் கொண்டாள் பவ்யா. கவியும் அமளியும் வெளியில் சென்றனர். அமளி கேட்டாள், கவி, நேற்று வரைக்கும் 2 பேரும் நல்லா தானடி இருந்தீங்க, இன்னைக்கு என்ன ஆச்சு உங்களுக்கு? கவி நின்றாள். அமளியின் முகத்தை பார்த்தாள். முதல் நாள் மாலையில் நடந்த சம்பவத்தை விவரித்தாள். பிறகு அமளியிடம், அமளி, பெரியவங்க கிட்ட மரியாதையாக பேசணுங்கிற விஷயம் கூட இவளுக்கு தெரியல, இவ கூட நம்மால் எப்படி நட்பு கொள்ள முடியும் என்று படப்படப்புடன் கேட்டாள். அமளி அவளிடம், கவி, உனக்கு இப்போ தான் அவளை பற்றி தெரியுமா? அவள் வெளியில் உள்ள பெரியோரை மட்டுமில்ல, வீட்டில் அவங்க அம்மா அப்பாவை கூட வா போன்னு தான் பேசுவா என்றாள். அமளி, நீ என்ன சொல்கிற? அட, உண்மையை தான் சொல்கிறேன் கவி. அம்மா அப்பாவை போய் யாராவது வா போன்னு மரியாதை இல்லாமல் பேசுவாங்களா? பவ்யா பேசுகிறாளே, இப்போ தான் புரியுது. தப்பு இவ பேரில் இல்லை, பவ்யாவோட அப்பா அம்மா பேரில் தான். எப்படி சொல்கிற? கவி, ஒரு கட்டடத்துக்கு அடித்தளம் முக்கியம் இல்லையா? அந்த அஸ்திவாரமே உறுதியாக இல்லாட்டா
கட்டடம் எப்படி உறுதியாக இருக்க முடியும்? பவ்யாவோட பெற்றோர் வளர்ப்பு சரியில்லை, அதனால தான் அவள் இப்படி வளர்ந்து நிற்கிறா என்றாள். இருவரும் வகுப்பறைக்குள் சென்றனர். பவ்யா இன்னமும் அங்கேயே தான் உட்கார்ந்து இருந்தாள். மாலை பள்ளி மணி அடித்ததும் கவி கிளம்பினாள். பவ்யா எழுந்து கொள்ளவில்லை. கவி அவளை பார்த்தாள். பவ்யா, வீட்டுக்கு வரலையா என்றாள். பவ்யா இதற்காகவே காத்திருந்தவள் போல பாட புத்தகங்களை எடுத்து பள்ளி பையில் அடுக்கிக் கொண்டு அவளுடன் கிளம்பினாள். அமளியின் முகம் மலர்ந்தது. இருவரிடமும் கையசைத்து விடைபெற்று சென்றாள். கவி கேட்டாள், பவ்யா, என்னோட வீட்டுக்கு வரியா? என்னடி விசேஷம்? விசேஷந்தான், வரியா? சரி, போகலாண்டி என்று அவளுடன் சென்றாள் பவ்யா. கவியின் வீடு திருவிழா கூட்டம் போல இருந்தது. சிறிதும் பெரிதுமாக நிறைய சிறுவர் சிறுமியர் இருந்தனர். கவி, இவங்க எல்லாம் யாரு? பவ்யா, எங்கள் அப்பா ஆசிரியர்னு உனக்கு தெரியுமில்லடி. இவங்க எல்லாம் எங்கள் அப்பா கிட்ட டியூஷன் படிக்க வந்திருக்காங்க என்ற கவி அவளை அழைத்து கொண்டு வீட்டிற்குள் சென்றாள். வீட்டில் உள்ள எல்லோரிடமும் பவ்யாவை அறிமுகம் செய்து வைத்தாள் கவி. பவ்யாவும் ஒரு விஷயம் ஆச்சரியமாக இருந்தது. எல்லோருமே அவளை வாங்க போங்க என்றே அழைத்தனர். கடைசியாக அப்பாவிடம் அழைத்து சென்றாள் கவி. அப்பா அவர்களை பார்த்ததும், வாங்க கவி, அவங்க யாரு? அப்பா, இது பவ்யா, என்னோட தோழி, என் வகுப்பில் தான் படிக்கிறா என்றாள் கவி. பவ்யா, இங்கே வாங்க தங்கம், நல்லா படிக்கிறீங்களா? நல்லா படிக்கிறேன்ப்பா. இன்னும் பல விசாரிப்புகளையும் செய்தார். ஒவ்வொரு பேச்சின் போதும் மரியாதை கூடிக்கொண்டேதான் போனது. அது மட்டுமல்லாமல் அங்கு டியூஷன் படிக்க வந்திருந்த எல்லா சிறுவர் சிறுமியருமே வாங்க போங்க என்ற மரியாதையுடனேயே நடந்தனர். அந்த பிரமிப்புடனேயே தன் வீட்டிற்கு விடை பெற்று கிளம்பினாள் பவ்யா. வீட்டிற்கு சென்றதும் அதே யோசனையில் இருந்தாள். அவளுடைய அம்மா அருகில் வந்தாள். பவ்யா, உனக்கு என்ன ஆச்சு? இன்னைக்கு ரொம்பவும் பிரம்ம பிடிச்சவ போல இருக்க. பவ்யா நடந்ததை எல்லாம் சொன்னாள். தொடர்ந்து, அம்மா, அவங்க வீட்டில் எல்லாருமே பிறரை மரியாதையாக தான் நடத்துகிறாங்க, பேசுகிறாங்க. சின்ன குழந்தைகளை கூட வாங்க போங்கன்னு தான் பேசுகிறாங்கம்மா. நல்ல குடியில் பிறந்தவங்க எல்லாம் அப்படி தான் இருப்பாங்க, அம்மா சொல்ல வெடுக்கென கேட்டாள் பவ்யா. அப்போ நாம் நல்ல குடியில் பிறக்கலையா? அம்மா சற்று திணறி போனாள். அது அது என்றவள் சிறிது யோசனைக்கு பிறகு, உன்னோட நல்ல பழக்க வழக்கம்தான் உன்னை உயர்த்தும். அந்த நல்ல பண்புகளை நீயும் வளர்த்துக்க. நற்குடியில் பிறந்தவங்கன்னு உன்னையும் உலகம் வணங்கும் என்றாள். பவ்யாவிடம் பெரிய மாற்றம் ஏற்பட்டு இருந்தது. அம்மா அப்பாவை மட்டுமல்லாமல் பெரியோர்களையும் மரியாதையுடன் அழைக்கத் தொடங்கினாள். அந்த மாற்றம் அவள் பெற்றோரிடமும் வந்திருந்தது. தங்கள் மகள் உட்பட எல்லா சிறுவர் சிறுமிகளையுமே மரியாதையுடன் நடத்தவும் பேசவும் தொடங்கினாள். பவ்யா வகுப்பிலும் சக மாணவிகளிடம் பேசும்போது கூட வாங்க போங்க என்று பேசத் தொடங்கினாள். அமளிக்கு ஆச்சரியமாக போய்விட்டது. கவியிடம் கேட்டாள், கவி, அப்படி என்ன மந்திரம் போட்ட? பவ்யா எப்படி மாறிட்டா? எந்த மந்திரமும் போடலடி, பெரியோர்களை மதிக்கணுங்கிற தத்துவத்தை விளக்குன, அவ்வளவுதான் என்று புன் சிரிப்பு சிரித்தாள் கவி. அவளை கட்டிக்கொண்டு தன் மகிழ்ச்சியை தெரிவித்தாள் அமளி. அன்பு குழந்தைகளே, நாமும் அனைவரையும் அன்புடனும் மரியாதையுடனும் போற்றி வணங்குவோம். கதை எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் ஒரு அற்புதமான கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.